வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு சிலருடைய ஊத்த பழக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் சிலர் செய்கிற விஷயம் ரொம்ப வேதனை அளிக்கிற ஒரு விஷயம், ஒரு ஊத்த பழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவான மொழியில் பேசுவதுன்னு சொன்னால் அதுக்கான சரியான தமிழ்ன்னு சொன்னால் கூடாத பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொன்னால் நான் நேரடியாக புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன். சரி, அதை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, முடிஞ்ச வரை இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, நிறைய பேருக்கு வெளிநாடுகளில், அதாவது இலங்கையை விட வெளிநாடுகளில் தான் இந்த பிரச்சனை கூடுதலாக இருக்குது. இலங்கையில் இந்த பிரச்சனைகள் பெரிதாக இல்லை, வெளிநாடுகளில் தான் இந்த பிரச்சனை கூடுதலாக இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இதில் அனுபவப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போ நீங்கள் பகிர்ந்த கருத்துக்கள் என்னன்னு சொல்லி பார்க்குறது, அது சில பேருக்கு அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அப்படியான வகையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்றத என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எங்களுடைய விசா இல்லாத சகோதரர்கள், சகோதரிகள், அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, மாமன், மச்சான் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு வருவாங்க. அது எந்த நாடாகவும் இருக்கலாம். வந்தவங்க இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொன்னால், எங்களுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் இங்கே வந்துட்டான், எங்களை விட அவன் மேலே வரக்கூடாது அப்படின்ற ஈகோ வந்துடும். ஒரு 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 குடும்பம் எடுத்தோம்னு சொன்னால், ஒரு அக்கா வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொன்னால், அக்காவை குடும்பமாக இருக்கிறான்னு சொன்னால், தங்கச்சியில் புருஷன் வந்துட்டான்னு சொன்னால், அந்த அக்காவுக்கு என்ன குணம்னு சொன்னால், தன்னை விட தங்கச்சி மேலே வரக்கூடாது, அதற்காக தங்கச்சியை அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க, வெளிநாட்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னால். இந்த நேரத்தில் எங்களுடைய இந்த அக்காவோ தங்கச்சியோட கணவரோ வெளிநாடுகள் வருகின்ற பொழுது முதலாவதாக கேட்பாங்க, எங்களுடைய நமக்கு உறவுகள் வெளிநாட்டில் இருக்கின்ற பொழுது, அக்கா அவங்களோட வீட்டில் என்னுடைய கணவர் இருக்கலாமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, உடனே பதில் என்ன வருமானு சொன்னால், இல்லை எங்களோட வீட்டில் 3 பிள்ளைகள், ஹஸ்பண்ட் வேலைக்கு போய் வரோம், அவருக்கு நாங்கள் டிஸ்டர்ப் ஆகும், நாங்கள் வீட்டில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. இது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது ஒருத்தர் அப்படி இல்லை ஏற்றுக்கொண்டாலும் அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விசாவுக்கு எப்படி போகிறது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி பதிகிறது, என்னென்ன விஷயங்கள் எப்படி பதிகிறது, ஒரு கேஸ் எப்படி எழுதுவார், என்னென்ன டாக்குமெண்ட் விசா போடணும் அப்படின்ற விஷயங்களை யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதை முடிஞ்ச வரை மறைச்சிடுவாங்க. ஏன்னு சொன்னால், அவருக்கு விசா கிடைச்சிட்டுன்னு சொன்னால், நல்லா வந்தாங்கன்னு சொன்னால் எங்களோட மேலே வந்துடுவாங்க அப்படின்ற பொறாமை குணம். இதை விட்டு இல்லை ஒரு கேஸ் எழுதுற டெலிஃபோன் நம்பர் தாங்க, இல்லை ஒரு சம்மந்தமாக தெரிஞ்சவங்களோட நம்பர் தாங்கன்னு சொன்னால், அங்கே நம்பர் பண்ணி தரேன், இங்கே நம்பர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடுவாங்க. அதையும் தாண்டி ஒரு மொழிபெயர்ப்புக்கு சரிங்க, நீங்கள் நீண்ட காலமாக ஒரு வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, வாங்க ஒரு மொழிபெயர்ப்புக்காளராக வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி வந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனை வருகின்ற மாதிரி மொழிபெயர்க்கிறோம் அப்படின்ற பேரில் மாற்றிவிடுவாங்க. சில பேர் தெரியாமல் மாற்றி சொல்கிறது வேற, சில பேர் வேணுமெண்டே மாற்றி சொல்லிவிடுவாங்க. என்ன சொன்னால், எங்களை விட இவர்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி. இப்படியான விஷயங்கள் எங்களுடைய விசா இல்லாத சகோதரர்களுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது அவங்களுடைய இந்த விசா போடுறதா இருக்கலாம், அல்லது அந்த ஒஃபீல போயிட்டு பதிகிற விஷயங்களாக இருக்கலாம், அல்லது அதுக்கப்புறமா அந்த காசுகள் சம்மந்தமாக பதிகிறது, அல்லது இந்த லா போஸ்ட்டில் போயிட்டு அக்கௌண்ட் இருக்கிற விஷயங்கள், இப்படி நிறைய இடங்களில் எங்களுடைய இந்த விசா இல்லாமல் வந்திருக்கின்ற சகோதரர்கள் முக்கியப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இப்படி ஒரு சிலர் செய்கின்ற குரங்குத்தனமான வேலைகள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிலர் வேலைகள் ஏதாவது தேடி தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது, வேலைகள் நாங்கள் தேடித்தரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு, நான் அவரோட நம்பர் கிடக்கு, அவர்கிட்ட வேலை இருக்குது, இவர்கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வீட்டை போனதுக்கு பிறகு யாராவது நாங்கள் ஒரு ஃப்ரெண்டோ அல்லது தெரிஞ்சவங்கன்னு சொல்லி ஃபோன் அடித்தோம்னு சொன்னால், எங்கள் நம்பரை பார்த்தோன்னே தூக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் அவங்கள விட நல்லா வந்துடுவீங்க அப்படின்ற பொறாமை குணத்தில் தான் இந்த மாதிரியான வேலை செய்கிறது. சரி, இதையும் தாண்டி நாங்கள் வேலை செய்கிறோம், வேலை செஞ்சு உழைக்கிறோம். சரி, நான் அதுக்கப்புறமா ஒரு வீடு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற பொழுது, வீடு வாங்குவோம் அல்லது ஒரு அதுக்கு அடுத்த கட்டங்களாக அல்லது வாடகைக்கு வீடு தேடுகின்ற பொழுது சொல்லுவாங்க, சரி எங்களுக்கு தெரிஞ்ச கிரெடிட் செய்கிறவன் தெரியும், அல்லது பேங்க் காரனை தெரியும், வீடு ஏஜென்ட் காரனை தெரியும், அவனை தெரியும், இவனை தெரியும் என்று 1008 பேர் 1008 அட்வைஸ் சொல்லுவாங்க. நம்பர் கேட்டு பாருங்கள், உடனே டெலிஃபோன் நம்பர் தர மாட்டாங்க. நான் அங்கே கிடக்கு, இங்கே கிடக்கு, டெலிஃபோனுக்கு கிடக்கு, தேடி பார்த்துட்டு அனுப்புகிறேன், எஸ்எம்எஸ் அனுப்புறேன்னு சொல்லி போட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. திருப்பி நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னு சொன்னால் ஃபோன் கால் தூக்க மாட்டாங்க. நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க.
இது இந்த வீடு வாங்குறது, இந்த வீடு வாடகைக்கு எடுக்கிற பிரச்சனைகள். அதையும் தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் முடித்த சகோதரிகளாக இருக்கலாம், இல்லை திருமணம் முடிக்க போகிற சகோதரிகளாக இருக்கலாம். இந்த திருமணம் முடிக்கிற சகோதரிகள்னு சொன்னால் இந்த மேரியில் போயிட்டு எப்படி பதியணும், அல்லது வந்து நாங்கள் இலங்கையில் இருக்கிற ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையும் வந்து நாங்கள் இங்கே கூப்பிடுவது, இல்லை திருமணம் முடிச்சு கூப்பிடுவதுன்னு சொன்னால் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள். நிறைய பேர், சில பேர் வந்து தங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி பெரிய பந்தாக காட்டுவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு தொலைபேசி அலைப்படுத்தி இது சம்மந்தமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பெண் இங்கே வந்ததுக்கு அப்புறமாக பிள்ளை கிடைக்கிற விஷயமா இருக்கலாம், வைஃபில் வந்து கருத்தாங்கினதுக்கு அப்புறமா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை யாராவது சொல்லிட்டு வரலாம், இங்கே வந்து இப்போ எல்லாமே இப்போ போய் நாங்கள் மொழிபெயர்ப்பாளர் இருந்தால் அங்கே போய் இங்கே கேட்கலாம்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கும். எங்கே போய் யாரிடம் இது சம்மந்தமாக கேட்குறது, யாரிடம் வந்து இதை பேசுவது அப்படின்ற பிரச்சனை. அப்போ அவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால் எப்படியாவது தெரிஞ்சவர்கள் கூட போத்தான் பார்ப்பாங்க. அப்போ இப்படியான நேரங்களில் வந்து போகின்ற பொழுது அவர்களை வந்து முன்னேற விடாமல் தடுத்து விடுவார்கள். இது நிறைய பேருக்கு இப்படியா நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. எங்களுடைய நிறைய சகோதரிகள் இங்கே வெளிநாடுகள் என்ன செய்யணும், அந்த விசேஷங்கள் செய்வாங்க. கல்யாண வீடாக இருக்கலாம், சாமத்திய வீடாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு இறப்பு வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு நினைவு தினங்களாக இருக்கலாம், பிறந்த நாளாக இருக்கலாம். இப்படியான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த விழாக்களை வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த விழாக்களில் வந்து எங்களுக்கு சில நேரம் அந்த உணவு நல்லா இருந்திருக்கும், அதில் அந்த வீடியோக்காரர் ஃபோட்டோ எடுப்போர் ஃபோட்டோ நல்லா இருக்குமென்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க, அல்லது வந்து அந்த மணவரை பந்தல் அந்த சர்வீஸ்கள் செய்கிறவங்க வந்து நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து கேட்போம், கூட அவங்க அந்த நம்பர் இருக்க தாங்கோ, அந்த தொலைபேசி இருக்கவங்க தாங்கோன்னு சொல்லி, அல்லது அந்த மேக்கப் காரர்கிட்ட நம்பரை தாங்க. என்ன இந்த இப்படியான விஷயங்கள்லாம் பிரச்சனை. ஒன்று இந்த சாப்பாடு, இந்த மேக்கப் காரர், இந்த வீடியோக்காரங்க இவங்கள்ட்ட போய் நம்பர்கள் எடுக்கிறதா வந்து அந்த யார் நல்லவங்க அப்படின்னு சொல்லி தேடி எடுக்கிறது வந்து கஷ்டமான விஷயம். இப்படியான நேரங்களில் வந்து என்ன சொன்னால் சரி நாங்கள் அவங்களோட தொலைபேசிகளை படுத்து நாங்கள் உடனே அந்த நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் என்னோட நம்பர் இல்லை நான் தேடி பார்க்கணும், எங்கேயோ வச்சு நான் காணலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தொலைபேசி இலக்கங்களாக இருக்கலாம், அல்ல அவங்களோட விசிட்டிங் கார்டாக இருக்கலாம், எல்லாமே அவங்களோட கையில் தான் இருக்கும். தரமாட்டாங்க. என்னென்னு சொன்னால் உங்களை வந்து இன்னொருவர் வந்து அவமானப்படுத்தணும். ஒரு மேக்கப் காரராக பிடிக்கணும், அந்த மேக்கப் சரியில்லை, வேறு இடத்த பிடிச்சிங்கன்னா சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து சரி இந்த ஒரு பொம்பளை பிள்ளையாக ஒரு பூப்பினி தண்ணீர் ஆட்டு விட சாமத்தியோடு சரிங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளை வடிவில்லாமல் மேக்கப் பண்ணியிருந்தால் அது வந்து அசிங்கமாக இருக்கட்டும். எந்த பிள்ளை வடிவாக இருக்கணும், மற்றொன்ற பிள்ளை நல்லா இருக்கக்கூடாது. அல்லது வந்து ஒரு திருமண வீடாக இருந்தால் திருமண வீட்டில் ஒரு சாப்பாடு வந்தோம்னு சொன்னால் சாப்பாடு எந்த வீட்டு திருமண வீட்டை வந்தவங்க தான் என்ன வந்து புகழணும், என்ன வாங்க தலையில் தூக்கி வச்சு ஆடணும், மற்றவனை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களை யார் நிறைய செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்று சொந்தக்காரன், அல்லது இந்த ஃப்ரெண்ட்ஷிப். வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படித்தான் நடக்கிறாங்க. சொந்தக்காரங்க அப்படித்தான் நடக்கிறாங்க. மாமன், மச்சான், தம்பி, அக்கா, அண்ணா, தம்பி எல்லாருமே இப்படியான வேலைகளில் தான் ஈடுபடுறாங்க. சரி, இந்த திருமண வீடுகள், இந்த சாமத்திய வீடுகள் எப்படி இருக்கும்? இதில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில நேரங்களில் அந்த குறிப்பிட்ட நீங்கள் ஒரு மேக்கப் காரரோ, ஒரு வீடியோக்காரரோ, ஒரு ஃபோட்டோக்காரர்கிட்ட நம்பர் நீங்கள் ஒரு உங்களோட ஃப்ரெண்டாக்களை கேட்குறீங்க, தரல. சரி, வேறொரு வழியில் உங்களுக்கு அந்த நம்பர் ஒன்று நம்பர் கிடைச்சி நீங்கள் அடித்து கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ எடுத்தவர், அந்த ஃபோட்டோ எடுத்தவர், அந்த சாப்பாடு செய்பவர், அந்த சாப்பாடு உணவக அண்ணா, அந்த அக்காவோ அண்ணாவோ அல்லது அந்த மேக்கப்கார யாரோ சொல்லுவாங்க, இந்த நபர் வந்து நேற்றைக்கு தான் கால் பண்ணி கேட்சவங்க, அதாவது இன்றைய காலையில் தான் கால் பண்ணி கேட்சவங்க. ஆனால் நீங்கள் அதை வச்சு ஃபோனை வச்சுட்டு உடனே அடிச்சு கேட்டு பாருங்க, நம்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்றில் ஃபேஸ்புக்கில் போய் தேடுங்கோ, இல்லது வந்து இந்த டிக்டாக்ல போய் தேடுங்கோ, அல்லது வந்து இன்ஸ்டாகிராமில் போய் தேடுங்கோ, இப்படியே சொல்லி கடத்துவாங்க. என்ன காரணம்னு சொன்னால் தங்களை விட நீங்கள் வந்து வடிவாக ஒரு நிகழ்வுகளை செய்யக்கூடாதுன்னு பொறாமை. இதான் உண்மை. சரி, இந்த விஷயங்கள் இப்படித்தான் இருக்குன்னு சொன்னால் இந்த மரண வீடாக இருக்கின்ற பொழுது ஒரு மரணம் அப்படி நடந்து விட்டுன்னு சொன்னால் ஒரு பொடியை நாங்கள் ஒரு மரணத்தின் பொடியை இங்கே இருந்து இலங்கைக்கோ இந்தியாவுக்கோ அனுப்புறதுன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி இங்கே சர்வீஸுகள் இருக்குது. அதை ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சுருப்பார். அந்த நம்பரை தந்தால் தாங்கன்னு சொல்லி கேட்டால் தர மாட்டாங்க. ஏன்னா இவங்களை எங்கேயாவது கூட காசை கொடுத்து எங்கேயாவது நஷ்டப்பட்டு போட்டும் என்கின்ற புறாம குணம். அல்லது வந்து நீங்கள் இந்த இறப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறப்பு செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அந்த பாட்டு பாடுறவராக இருக்கலாம், குறுக்களாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கோல் எடுக்கிற இடமா இருக்கலாம், அந்த பொடியை எரிக்கிற இடங்களாக இருக்கலாம். இதுகள் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு வந்து ஒருத்தர் கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த நாங்கள் இங்கே ஃபோனில் இருக்கணும் தேடி எடுத்தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எடுத்து தர மாட்டாங்க. இப்படியே வந்து இங்கே வந்து வெளிநாடுகளை பொறுத்தவரையில் உங்களை விட மற்றொரு நல்லா வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் இப்படியான விஷயங்களை வந்து செய்கிறாங்க. ஆனால் இதையே நீங்கள் வந்து செய்யலையேன்னு சொன்னால் உங்களை வந்து கேவலப்படுத்தி விடுவாங்க. அது ஏனோ தெரியல, அந்த டிசைன் வந்து அப்படியா என்னன்னு தெரியல. இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் இதில் வந்து சொல்கிறேன். அதாவது இந்த ஒரு விஷயம், நீங்கள் உங்களிடம் வந்து நல்ல காசு இல்லை, அதில் ஒரு நல்ல வேலை இல்லை, அதில் நல்ல விசா ஒரு விசா இல்லாமல் இருக்கிறீங்க,
அல்லது நீங்கள் உங்களுடைய வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கீழே இருக்கிறீங்க, ஒரு நடுத்தரமாக இருக்கிறீங்க, மற்ற நீங்கள் அந்த நம்பர்கள் கேட்குறவரை விட கொஞ்சம் கீழவாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் நாங்கள் அதில் பொறுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி நீ தானே பிடிச்சி தந்தனி அப்படின்ற ஒரு ஒரு கீழ்த்தரமான குணத்துக்காக கூட அவர்கள் நம்பர்கள் தராமல் தட்டி கழிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்று தான், இங்கே வந்து யாருமே வரைக்கல எதையுமே கொண்டு வரலை, வெளிநாட்டுக்கு போய்க்க நாங்கள் எதையும் கொண்டு போக போகிறது இல்லை. உங்களோட நம்பர் இருக்கா, இருந்தால் யாருடைய அது எந்த நம்பராக இருக்கலாம், ஒரு கேஸ் எழுதுறவராக இருக்கலாம், ஒரு வீடியோக்காரனாக இருக்கலாம், ஒரு ஃபோட்டோக்காரனாக இருக்கலாம், ஒரு சாப்பாடுக்காரனாக இருக்கலாம், அல்லது ஒரு போலம்புலோவாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு அலோகேஷன் ஃபேமிலியாக இருக்கலாம், காஃபாக இருக்கலாம், எங்கேயாயும் இருக்கலாம். உங்களோட நம்பர் இருந்தால் நம்பரை கொடுங்க. ஒரு தனிநபரனுடைய நம்பர் வந்து கொடுக்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்பரை அவர்கிட்ட கேளுங்க. ஒரு வீடியோக்காரன்னு சொன்னால் அண்ணா உங்களோட நம்பரை என்னால் கேட்குறாங்க, நான் கொடுக்கட்டா, நீங்களாச்சும் அவையாச்சும் கதைங்க, கொடுக்கல் வாங்கலை வந்து நீங்கள் இருவருமே வந்து பேசிக்கொள்ளுங்க, இதுக்கு இடையில வரல, நான் உங்களுக்கு ஓர்டருக்கு வந்து நம்பரை கொடுக்குறேன், அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சுது. ஒரு மேக்கப் செய்கிறவங்கன்னு சொன்னால் ஓகே அக்காவோ அண்ணாவோ இந்த அவங்களோட நம்பரை நான் கொடுக்குறேன், நீங்கள் அவங்களோட காய்ச்சி கொள்ளுங்க, உங்களோட நம்பரை கேட்டவங்கன்னு பிரச்சனை முடியும். இதுக்குள்ள வந்து ஏதாவது பிரச்சனை என்ன கூப்பிடாதீங்க, விஷயம் முடிஞ்சது. இல்லை அந்த நம்பர் கொடுக்குறது அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அவங்களோட கேட்டு போட்டு அக்கா உங்களோட நம்பரை கேட்குறாங்க கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு போட்டு கொடுங்க. இல்லை ஒரு தனிநபரோட நம்பர், இப்போ என்னுடைய நம்பர் வந்து ஒரு சில பேர்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் யாராவது கேட்குறான்னு சொன்னால் ஓகே அண்ணா உங்களோட நம்பரை நான் வந்து கொடுக்கலாமா, தம்பி உங்களோட நம்பரை நான் கொடுக்கலாமா, சகோதரா உங்களோட நம்பரை நான் கொடுக்கலாமான்னு என்னோட கால் பண்ணி கேட்டு போட்டு ஓகே கொடுக்கலாமன்னா கொடுங்க, கொடுக்க வேணாம்னா கொடுக்க வேணாம், அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சது. இதில் வந்து சில பேர் வச்சுக்கொண்டு நம்பரை வச்சுக்கொண்டு பந்தா காட்டுறது, சினிமா காட்டுறது, மற்றவனை வந்து 100 தரம் ஃபோன் அடிக்க வைக்கிறது, நாங்களாம் பெரிய ஆக்கணும், சில நேரங்களில் நாங்கள் ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்கிறது இல்லை, ஆன்சர் பண்ணுறது இல்லை, பைத்தியக்காரத்தனமான வேலைகள் செய்கிறது, தங்களை வந்து கெஞ்சணும் அப்படி நினைக்கின்ற ஒரு ஈகோத்தனம், பொறாமை, இப்படியே சொல்லிட்டு போகலாம். ரொம்ப வலியோடு நான் சொல்கிறேன். என்ன சொன்னால் சில விஷயங்களுக்கு சில பேரிடம் தொலைபேசி நம்பர் கேட்டால் அவங்க படுத்துக்கிற சித்திரவதை பெருஞ்சித்திரவதை. நாங்கள் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டாங்க, அப்போ இந்த அவை அடித்தா நாங்கள் தூக்கணும், அவன் நாங்கள் அது பிஸியாக இருந்துட்டு நாங்கள் திருப்பி நாங்கள் வேலை முடிஞ்சு திருப்பி அடித்தா திருப்பி எடுக்க மாட்டாங்க. இப்படியான வேலைகளை நிறைய பேர் செய்கிறாங்க. நீங்களும் அனுபவப்பட்டிருந்தா என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுக்கு என்ன தீர்வு, என்ன செய்யலாம்னு சொல்லி உங்களோட மனசில் என்ன படுற அப்படின்றதையும் வந்து என்னோட கொமெண்டில் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத அநாகரிகமான வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே. இப்படியான விஷயங்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.